இன்னைக்கு தலைக்கு அரைச்சு தேய்ச்சி குளிக்கலாம்னு சொல்லிட்டு பீர்க்கங்காயோட தோலும், அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி வாக்கிங் போறப்பலாம் நெறைய இடத்துல இருக்கும். அதில கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து 1 வாரமா ஃப்ரிட்ஜ்லயே இருந்தது. அதுவும் அது கூட கொஞ்சம் செம்பருத்தி இல. செம்பருத்தி இல வந்து ஹேர் கொஞ்சம் சில்கியா இருக்கும். கரிசலாங்கண்ணி வந்துட்டு நம்ம ஹேர் வந்து ஒயிட் ஹேர்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா கருப்பாகும்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால இந்த கரிசலாங்கண்ணி இதெல்லாம் போட்டு அரைச்சு ஒரு பேஸ்ட்டா ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் குளிச்சோம்னா, ஹேர் நமக்கே வந்து பிடிக்கும். நல்ல ஒரு சாஃப்ட்டா இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து இன்னைக்கு ஒரு ஆள் வந்துட்டு மேகி வேணும்னு கேட்டுட்டே இருந்ததால, சரி பரவால்ல பண்ணி குடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் மட்டும் பண்ணி குடுத்தேன். இதில கேரட் இதெல்லாம் போட்டோம்னா பாப்புக்கு சுத்தமா பிடிக்காது. இதே அந்த ஒயிட் நூடுல் இருக்கு பாருங்க, அதில வந்துட்டு நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு குடுத்தோம்னா கூட சாப்ட்டுருவா. ஸோ, இதில நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மேகி மசாலா இல்லாம எக்ஸ்ட்ரா கொஞ்சமா சால்ட்டும், கொஞ்சமா வந்துட்டு அந்த சிக்கன் மசாலாவும் போட்டு குடுத்தோம் அப்டின்னா வந்துட்டு கொஞ்சம் சப்புன்னு இல்லாம நல்லாயிருக்கும். ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு நான் வீட்ல உள்ளதெல்லாம் கொஞ்சம் காலி பண்ணிட்டுருக்கேன். ஆனா, என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல பட்டாணி, பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கேட்டா பட்டாணி வீடியோல ஏதோ பார்த்தாங்களாம். சாப்பிடணும் போல இருந்துச்சா, அதான் ஆர்டர் பண்ணாங்களாம். நேத்து வந்துட்டு ஒரு வீடியோல பட்டாணிலாம் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. இங்க எல்லாமே கிடைக்கும். ஆனா பிரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்.